என்றால் பொய், புரட்டு என்பதை ஒவ்வொரு நிமிடமும் இந்த ஆட்சி நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. சட்டசபை கூட்டத்தொடரிலே எனது அருமை அண்ணன் எம்எல்ஏ அருள் அவர்கள் சேலத்தின் காவல் தெய்வமான மூல தெய்வமான கோட்டை மாரியம்மன் கோயில் குடமுழுக்கை தமிழில் நடத்த சொல்லி கேட்கிறார். அதற்கு தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை அமைச்சர் கூறுகிறார், எந்த ஆட்சியிலும் செய்ய நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்றார். என்ன சொல்றார்? 1077 கோயிலுக்கு குடமுழுக்கை நடத்திருக்கிறோம் என்று சொல்கிறார். நீங்க நடத்தினீர்கள், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்படி நடத்தினீர்கள்? பிராமணர்களை வைத்து சமஸ்கிருதத்தில் நடத்தினீர்களா இல்லையா? ஒவ்வொரு கோயில் குடமுழுக்கை அறிவிக்கும் போதும் பாதாளத்தை தொடரும் பொழுதும் தெய்வ தமிழ் பேரவை அம்மையார் சத்தியபாமா அறக்கட்டளை அவர்கள் சென்னைக்கு சென்று இவர்களை பார்த்து மனைவை கொடுத்து காட்டையில் தேஞ்சது மட்டும் தான் மிச்சம். வேற ஏதாவது இங்க செஞ்சிருக்கான்னு கேட்டா கிடையாது. கூட்டத்தொடரில் பேசும்போது சொல்றாரு, அன்னை தமிழ் அர்ச்சனை செய்ய சொல்றோம் அப்படின்னு. எங்க நீங்க அன்னை தமிழ் அர்ச்சனை செய்றீங்க? தமிழர் கோயில், தமிழர் நாடு, தமிழர் கட்டியது, என் பாட்டை பூட்டை கட்டியது, 2000-3000 வருஷம் முன்னால் கோயில் கட்டிய கோயிலில் நீங்க போர்டு வச்சுக்கீங்க. நாங்க போர்டை போய் பார்த்து போன் பண்ணுவோம், அவங்க வந்து தமிழ்ல எனக்கு அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க. எனக்கு என்னமோ என்ன தப்பா பேசுனாங்க? தம்பி அதை வீடியோ எடுங்க, அங்க போங்க ஐயா, எடுங்க ஐயா. சுதந்திரமாக ஒரு ஆர்ப்பாட்டம் கூட செய்ய இங்க அனுமதி கிடையாது. என் உரிமையை பேசுவதற்கு இங்க அனுமதி கிடையாது. எதற்குமே அனுமதி கிடையாது. உனக்கு என்ன ஆச்சு? எனக்கு